அடுத்த உலகநாயகன் என்ற பிரச்சனையும் வேணாம், அடுத்த விண்வெளி நாயகனை அடுத்த கமல் யாரு? இப்போ அட் த எண்டு அடுத்த கமல் யாருன்னு தானே. அடுத்த கமல் யாரு அப்படின்னு கேட்டால் எரர் 404 ஃபவுண்டுன்னு போட்டு அவங்கவுங்க வேலையை பாருங்கன்ற. கமல் சார்லாம் வந்து தசாவதாரத்தில் அப்படி நடந்து அப்படி வருவார். அந்த ஃப்ளக்சர்னு அவரை பார்த்தாலே பயமாக இருக்கும். அச்சோ இவர் ரொம்ப பயங்கரமானவர் ஆச்சு அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இதில் கமல் சார் என்னென்னவோ பண்ணுறாரு, நம்மளுக்கு எதுவுமே வரல. ஒன்று சிம்பு கமல் சாரை மிரட்டியிருக்கணும், இல்லை கமல் சார் சிம்புவை மிரட்டியிருக்கணும். அது இல்லை. உலக நாயகன் விண்வெளி நாயகன்ன்றது போடலனாலும் அவர் தான் அந்த நாயகன். இந்தியாவில் யார் நம்பர் 1 நடிகர்னு என்ன கேட்டால் கமல் சார் தான். எந்த ஒரு நடிகருக்கு அதிக சம்பளம் தரணும்னு கேட்டால் அது கமல் சார் தான். அமீர் கான் வந்து பெரிய நடிகர், அவரை விட 1000 மடங்கு பெரிய நடிகர் கமல் சார். கமல் சாருக்கு மேலே அதுதான் ப்ரோ, எல்லாமே படைப்புகள் தான் ப்ரோ. இந்த கேமரா இதெல்லாம் மைக்கு படைப்புகள். பட் இதை படைச்சவன் கடவுள்ன்ற மாதிரி மற்ற நடிகர் எல்லாமே வந்து ஒரு படைப்பு தான். கமல் சார் அதை படைத்த கடவுள். ஐஸ்வர்யான்னு ஒரு நடிகர் இருக்கிறாங்களே, அவங்களும் சிம்புவும் அந்த அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டு கண்டிப்பாக கண்ணு லைட்டாக கலங்குச்சு. அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. கமல் சார் வந்து வெற்றிமாறன், மிஷ்கின் சார், எச் வினோத் இவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பரான ஒரு படத்தை நம்ம பார்க்கலாம். உலகத்திலே எனக்கு தெரிஞ்ச அவர் ஒருத்தர் தான் நினைக்கிறேன். அவர் பண்ணாதது எதுவுமே இல்லை, எல்லாத்தையுமே பண்ணிட்டார். அந்த இதுக்கு மேலே அவர் பண்ணாதது ஏதாவது இருக்குன்னா அது கூடு விட்டு கூடு பாயிருது. அது ஒன்று தான் அவர் பண்ணல, அதை தவிர்த்து மீதி எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. ஸோ அப்படிப்பட்டவர் ப்ரோ அவர். படம் ரொம்ப ஆவரேஜ் ப்ரோ, ரொம்ப சுமாராக இருக்குது. ஸோ உண்மையை சொல்லணும்னா எனக்கு கமல் சார்னா ரொம்ப பிடிக்கும். ரஜினியா கமலான்னு கேட்டால் கமல் சார் தான். ஸோ நான் அது எந்த இடத்துலையும் சொல்லுவேன். அப்படிப்பட்ட எனக்கே வந்து பார்த்தோம்னா ஒரு சீன் நல்லா இருக்குது, 4 சீன் போர் அடிக்குது. திரும்ப ஒரு சீன் நல்லா இருக்குது, 4 சீன் போர் அடிக்குது. ஸோ இது என்ன ஆச்சுன்னா ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்ல முடியல ஓவராலாக. ஸோ அந்தளவுக்கு ஒரு நிலைக்கு வந்து கொண்டு வந்து விட்டுட்டார் மணி சார் தான் சொல்லணும். இதே மணி சார் செக்கச்சவந்த வானம் சூப்பராக பண்ணார். அதே செக்கச்சவந்த வானம் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் வந்து விஜய் சேதுபதி, விக்டர், நம்ம அருண் விஜய் எல்லாரும் இருப்பாங்க, சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் அந்த ஒரு விறுவிறுப்பே இல்லை. கமல் சார்லாம் வந்து தசாவதாரத்தில் அப்படி நடந்து அப்படி வருவார். அந்த ஃப்ளக்சர்னு அவரை பார்த்தாலே பயமாக இருக்கும். அச்சோ இவர் ரொம்ப பயங்கரமானவர் ஆச்சு அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இதில் கமல் சார் என்னென்னவோ பண்ணுறாரு, நம்மளுக்கு எதுவுமே வரல. ஒன்று சிம்பு கமல் சாரை மிரட்டியிருக்கணும், இல்லை கமல் சார் சிம்புவை மிரட்டியிருக்கணும். அது இல்லையே. என்ன இருந்தாலும் பார்த்தோம்னா விக்டர் மிரட்டுவார் அஜித் சாரை, விஜய் சேதுபதி மாஸ்டரில் விஜய் சாரை வந்து மிரட்டுவார். அந்த ஒரு மிரட்டல் இல்லையே ரெண்டு பேர்கிட்டையுமே. அதுதான் இந்த படம் வந்து லேக் ஆனதுக்கு ரொம்ப ஒரு பெரிய காரணம். மற்ற கேஸ்டிங்லாம் வந்து பார்த்தோம்னா ஏதோ கொடுத்ததை நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. அபிராமி மேடம் வராங்க, அந்த விருமாண்டியை கிரியேட் பண்ணிட்டாங்க. திரிஷா மேடம் வராங்க, இந்த செக்கச்சவந்த வானமில் வந்து அதித்தின்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அதை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. மற்றபடி பார்த்தோம்னா நாசர் சார் வராரு, நான் பெருசாலாம் இல்லை, ஒரு சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. இன்னும் வெயிட்டாக பண்ணியிருக்கலாம். கமல் சாரே இன்னும் வெயிட்டாக பண்ணியிருக்கலாம். எஸ்டிஆரை இன்னும் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். ஏதோ சாதாரணமாக நம்ம ஆல்ரெடி பார்த்த படம் மாதிரி தான் இருக்குது. ஆல்ரெடி நம்ம 4-5 படம் 7-8 படம் கூட சொல்லலாம், பார்த்த படத்தையே அப்படியே எடுத்து வச்ச மாதிரி தான் இருக்குது. அவர் படம் இல்லை, மற்ற படங்கள் நீங்கள் படம் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், என்னடா இது இந்த சீனை அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க இந்த படத்துலேருந்து அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அப்படி தான் வந்திருக்கு இந்த படம் அப்படிங்கிறது. ஸோ நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா 30 வருஷம் கழித்து இணைகிறாங்க, சரி ஒன்றுமே இல்லாமல் இப்படி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. இந்த மழை டைமில் பட்டாசு மாதிரி தான், அப்படியே வெடிக்கணும்னு நினச்ச பட்டாசு அப்படியே இதுவாயிருச்சு. ஸோ அந்த மாதிரி தான் படம் இருக்குது. ரஹ்மான் சார் அவரோட ரோலை சூப்பராக பண்ணிட்டார். முத்தமாடி சாங் தான் வரல, அது ஒரு சின்ன வருத்தம். ஸோ சாங்ஸ் எல்லாம் செம்ம, மியூசிக்லாம் செம்ம வேறு லெவலில் பண்ணிட்டாங்க. மற்றபடி படம் பெட்டராக வந்திருக்கணும். ஸோ படம் பெட்டராக வரல. ஸோ அது ஒரு பெரிய மைனஸ் இந்த படத்தில். அதை கவனிக்கல. ஆனால் அவர் வந்து உலக நாயகன் விண்வெளி நாயகன்ன்றது போடலனாலும் அவர் தான் அந்த நாயகன். இந்தியாவில் யார் நம்பர் 1 நடிகர்னு என்ன கேட்டால் கமல் சார் தான். எந்த ஒரு நடிகருக்கு அதிக சம்பளம் தரணும்னு கேட்டால் அது கமல் சார் தான். அமீர் கான் வந்து பெரிய நடிகர், அவரை விட 1000 மடங்கு பெரிய நடிகர் கமல் சார். கமல் சாருக்கு மேலே அதுதான் ப்ரோ, எல்லாமே படைப்புகள் தான் ப்ரோ. இந்த கேமரா இதெல்லாம் மைக்கு படைப்புகள். பட் இதை படைச்சவன் கடவுள்ன்ற மாதிரி மற்ற நடிகர் எல்லாமே வந்து ஒரு படைப்பு தான். கமல் சார் அதை படைத்த கடவுள். மற்ற எல்லாம் மீனுன்னா இவர் வந்து கடல். இவர் தான் எல்லாம், இவர் இல்லாமல் கிடையாது. ஸோ உலகத்திலே நீங்கள் கேட்டிங்கன்னா கூட ஒரு சிறந்த 3 நடிகர்களை சொல்லுங்கள் அப்படின்னா அதில் கமல் சார் ஒருத்தராக இருப்பார். அவருக்கு மீறி யாருமே கிடையாது, அவரை மாதிரி யாரெல்லாம் பண்ணவும் முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அது டைட்டில் நான் கவனிக்கல. பட் இருந்தாலும் அவரை எப்படி கூப்பிட்றதுன்னு தெரியல. இதில் அவரே கூப்பிடாதீங்க உலகநாயகன் அப்படின்னு சொன்னார். பட் அவர் தான் நம்பர் 1 இந்தியா பொறுத்தவரை. அவர் இல்லாமல் சினிமா கிடையாது. அதுதானே, அவருக்கு மேலே யாருமே இல்லையே. இப்போ யாருமே கிடையாது ப்ரோ. அவருக்கு மேலே யார் இருக்கா நீங்கள் சொல்லுங்கள், யார்? இப்போ இளையராஜாவுக்கு மேலே இந்தியாவில் ஒரு இசை அமைப்பாளர் இல்லை, உண்மை அதுதான். அதனால தான் அவர் இசை ஞானின்னு சொல்கிறோம். அது மாதிரி கமல் சாருக்கு வந்து அவர் ஒரு கலை ஞானி, கலை தியாகி. அவருக்கு மேலே யாருமே கிடையாது ப்ரோ. ஆட வரவங்களுக்கு பாட வராது, இது வராது. ஆனால் இது எல்லாமே ஒருத்தருக்கு வரோம்னா உலகத்திலே எனக்கு தெரிஞ்சு அவர் ஒருத்தர் தான் நினைக்கிறேன். அவர் பண்ணாதது எதுவுமே இல்லை, எல்லாத்தையுமே பண்ணிட்டார்.
அந்த இதுக்கு மேலே அவர் பண்ணாதது ஏதாவது இருக்குன்னா அது இந்த உடம்பு கூடு விட்டு கூடு பாயிருது, அது ஒன்று தான் அவர் பண்ணல. அதை தவிர்த்து மீதி எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. ஸோ அப்படிப்பட்டவர் ப்ரோ அவர். அடுத்த உலக நாயகன் என்ற பிரச்சனையும் வேணாம், அடுத்த விண்வெளி நாயகனை, அடுத்த கமல் யார், இப்போ அட் த எண்டு அடுத்த கமல் யாருன்னு தானே. அடுத்த கமல் யார் அப்படின்னு கேட்டால் எரர் 404 ஃபவுண்டுன்னு போட்டு அவங்கவுங்க வேலையை பாருங்கன்ற. விக்ரம் சாராலையும் முடியாது, ஏன்னா என்னதான் பண்ணாலுமே முடியாது. விக்ரம் சார் கமல் சார் 100% பண்ணியிருக்காருன்னா விக்ரம் சார் ஒரு 25 தான் பண்ணியிருக்காரு. சூர்யா சார் ஒரு 20 தான் பண்ணியிருக்காரு. மற்றவங்களாம் பார்த்தோம்னா ரொம்ப கம்மி தான். ஆமீர் கானே பார்த்தோம்னா ஒரு 20 தான் பண்ணியிருக்காரு. ஆமீர் கான், விக்ரம், சூர்யா இவங்களெல்லாம் வந்து ஒரே இடத்துல வைக்கலாம். கமல் சார் பண்ணதை அது என்ன கடவுள் நம்பிக்கை அவருக்கு இல்லை, ஆனால் கடவுள் புகுந்த ஒரு உடம்புல வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ அவர் வந்து ஒரு கடவுள் மாதிரி அவருக்கு மீறி இல்லை. உலக வாரிசா சிம்புவை வந்து விக்ரம் சூர்யாவே நான் அறிவிக்க முடியாதுன்றனே. ஏன்னா எல்லா படமும் ஒன்று ஒன்றில் ஒரு தசாவதாரம் மாதிரி விக்ரம் சார் பண்ணலையே, இன்னும் ஒரு இது பண்ணலையே, ஒரு சூர்யா சார் பண்ணலையே. அவங்களே அறிவிக்க முடியாதுன்னும் போது சிம்பு சாரை வந்து எப்படி அறிவிக்க முடியும்? சிம்புவும் நானும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வேணா ஒரு விஷயத்தில் ஒன்றா இருக்கலாம். ரெண்டு பேருமே மீடியா பல காலங்களில் அந்த காலத்துலேருந்து ஜேர்னலிசம் எல்லாமே வந்துன்னா ரெண்டு பேரும் கெட்டவங்க, ஓப்பனாக சில வார்த்தை சொல்லணும்னா ரொம்ப கெட்டவங்க, பொம்பளை விஷயத்தில் வீக்கு அப்படிலாம் கூட சொல்லுவாங்க. அப்படி வேணால் வந்து ரெண்டு பேரையும் வந்து அழுத்தி கேவலப்படுத்தி அவங்களுடைய திறமையை வேணால் அடக்கியிருக்கலாமே தவிர இவர் வேறு. சிம்பு சார்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் 100 படம் பண்ணி அந்த 100 படத்தில் ஒரு குணா, ஒரு ஆளவந்தான், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தசாவதாரம், ஒரு விஸ்வரூபம், ஒரு பாப்பநாசம், அப்புறம் அதுக்கு முன்னாடி எவ்வளோ படங்கள் வந்திருக்கு, ஒரு மகாநதி, இது மாதிரியெல்லாம் சிம்பு சார் பண்ணிவிட்டு இதில் பாதியாவது பண்ணிட்டு பண்ணார்னா அவருடைய கலை வாரிசுன்னு நம்ம அனௌன்ஸ் பண்ணலாம். ஆனால் முடியாதுல்ல, அதை பண்ணுறதுக்கே முடியாதுல்ல யாராலையும். இதுக்கப்புறம் அவ்வளோதான். உலகம் அழியும் போது வந்து பார்க்கும்போது இப்போ அவர் தான் ஃபஸ்ட்டாக இருப்பார்னு நினைக்கிறேன். அது பண்ணவே முடியாது யாராலையும். அந்த படத்தை அதுதான் ப்ரோ, அதான் முன்ன சொன்ன மாதிரி கேரக்டர்ஸ்குள்ளே ஒரு வெயிட்டேஜ் இல்லை. சிம்பு சாருக்கும் ஒரு வெயிட்டு பண்ணியிருக்கணும். 2 பேர் வராங்கன்னா ஒன்றும் இல்லை, விடாமுயற்சி எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியாது, எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. அந்த படத்தில் அந்த ஒரு கேரக்டர், ஒரு அர்ஜுன் சார் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார், அஜித் சார் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். அந்த கிளைமேக்ஸில் அஜித் சார் அப்போ கூட வந்து என்ன சொல்லுவாருன்னா, டே சொல்கிறான்னு கெஞ்சுவார் அவரு, நீ பெரிய ஹீரோ அப்படின்னு நீ இது தோத்துற இது பண்ணிவிடுவார், நான் சாவண்டா, ஆனால் நீ வந்து தேடிட்டே ஒரு மாதிரி வில்லத்தனை காட்டுவாங்க லாஸ்ட்டில் ஒரு சண்டை. அந்த மாதிரி ஒரு வெயிட்டேஜ் வேணும். ஒரு பவானிக்கும் ஒரு மாஸ்டருக்கும் ஒரு வெயிட்டேஜ் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி ஒன்று வச்சுருக்கணும். ஸோ அதுதான் இல்லை. ஆனால் ஒரு பாசிட்டிவ் இருக்குது இப்போ படத்தில். கடைசியில் கண்டிப்பாக அந்த ஐஸ்வர்யான்னு ஒரு நடிகை இருக்கிறாங்களே, அவங்களும் சிம்புவும் அந்த அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டு கண்டிப்பாக கண்ணு லைட்டாக கலங்குச்சு. அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ஒன்றுத்துக்காக எங்கெங்கேயோ போயிட்டு, நேபாள் போயிட்டு, விவேகம் படத்தில் அஜித் போய் எக்ஸசைஸ் பண்ணுவார், தலை விடுதலை அந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு ஏன் வரணும்? அப்புறம் வரும்போதே இந்தியன் தாத்தா மாதிரி லைட்டாக வராரு. ஸோ அதெல்லாம் இல்லாமல் நார்மலாக கொஞ்சம் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ நல்லா இருந்திருக்கும். கமல் சார் வந்து வெற்றிமாறன் இவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். வெற்றிமாறன் சாருக்கு இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா, மிஷ்கின் சார், H வினோத் இவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பரான ஒரு படத்தை நம்ம பார்க்கலாம். அண்ட் விக்ரம் 2 வெயிட்டிங். இந்தியன் 3 வந்து விட்டுருங்க, அதை வந்து OTTயில் போட்டு விடுங்க. விக்ரம் 2க்கு வெயிட்டிங். ஸோ வேறு லெவலில் வந்து அவர் பண்ணுவார் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ பார்க்கலாம், அடுத்தடுத்த படங்கள் இன்னும் பெட்டராக வரணும்.